வாரணம் சர்வவிக்னானாம் வாரணாஸ்யம் உபாஸ்மஹே யஸ்ய பிரசாதாத் சர்வத்ர சித்திம் விந்தந்தி மானவாஹ. ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இந்த சதசுல மகாபரிவாளும் சங்கீதமும் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இங்க இருக்கிறவாள்லாம் சங்கீதத்தில் மேதைகள். ஷாரி சார் பேசும்போது சொன்னார், இங்க விஷயம் தெரியாதாலும் நான் ஒருத்தன் தான் சொன்னார். என்ன மறந்துட்டார். அவர் எங்கூட காம்படிஷன்ல வந்தாருன்னா ஜெயிக்க முடியாது. என்ன காரணம்னா, சங்கீதத்தை பத்தி ஒண்ணுமே எனக்கு தெரியாது. ஒரு ரசிகன் அப்படிதான். ஏதோ 405 ஆண்டுகள் மிருதங்கம் வாசிச்சு பார்த்தேன். ஆனா நமக்கெல்லாம் அதெல்லாம் பிடிபடலை. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வேலையில போனதும் நம்மளே மிருதங்கம் மாதிரி வாசிக்க ஆரம்பிச்சுட்டோம். அது வேற விஷயம். அதனால சங்கீதத்தை பத்தி பேசுறதுங்கிறதுக்கு அவ்வளவு வித்வத்தெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா வித்வான்களை விட ஒருவேளை ரிசிகாலுக்கு சில விஷயங்கள் தெரியலாம். கேட்டு 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 அது அவளால தான். அப்படி இருக்கிறதுனால ஏதோ சொல்லலாம் அப்படின்னு தைரியத்தினால தான் அந்த மேடையில் உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா அங்கேயும் இங்கேயும் எல்லா விஷயம் சங்கீதம் நன்னா தெரிஞ்சவ தான். பெரியவாளும் சங்கீதமும் அப்படின்னு இது இணைத்து பேசணுமேங்கும்போது எனக்கு ஒரு யுக்தி பட்டது மனசில். அதுவும் பெரியவாளோட பிளஸிங் தான். நமக்கு தனியா ஒன்றும் யுக்தி படாது. கீதையில பகவான் சொன்ன மாதிரி மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்சா அப்படிங்கிறார் பகவான். உனக்கு ஏதாவது ஞாபகம் வரணுமானா நான் தான் கொடுக்கணும். அறிவு வரணுமா நான் தான் கொடுக்கணும். சில விஷயங்களை மறக்கணும். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டா ரொம்ப தொந்தரவு உலகத்துல. அந்த மறதியும் நான் தான் கொடுக்கணுங்கிற. அது மாதிரி நமக்கு ஏதாவது தோன்றணுமானா அது பகவான் குரு மூலியமா நமக்கு கொடுத்தா தான் நமக்கு தோணுமே தவிர, இல்லாட்டா அந்த சமயத்துல சொல்ல முடியாது. நான் கேரளாக்காரன், அதனால எங்க ஊர்ல என்ன சொல்லுவோம்னா, அதனக்கு ஒரு குருத்துவம் வேணும்னு சொல்லுவோம். சமயத்து தோன்றனவங்கள அதுன்னு ஒரு குருத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டா 1 மணி நேரம் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஐயோ மறந்து போச்சேம்மா என்ன பிரயோஜனம்? 10 மணிலேருந்து 5 வரைக்கும் கோர்ட்ல கரடி கத்தா கத்திட்டு ஆத்துக்கு போய் ஆம்பளை ஆளை பார்த்து அடியே மறந்து போச்சுமா, மறந்து போனா வேலையும் போச்சுன்னு அர்த்தம். அது அங்கே இல்லை தெரியணும். அதனால அது பகவானோட அருள் குரு மூலியமா வந்தா அந்த சமயத்துல ஏதாவது தோணுமே தவிர எனக்கு தோணுறதுன்னு சொன்னா அது நடக்காது. நான் அதை பார்த்துட்டேன் என்னோட அனுபவத்துல. ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு அங்க ஒரு சிலை வச்சிருக்காளோ இல்லையோ நம்ம ஏனாத்தூர்ல, ஒரு 5 நாளைக்கு அங்க உற்சவம் மாதிரி நடந்தது. ஓஹோன்னு நடந்தது. சங்கர் தயாள் சர்மா பிரசிடண்டா இருக்கும்போது வந்தார். சாயந்தரமா ஒரு 4 பேர் 5 பேர் பேசுவா. என்னையும் கூப்பிட்டு பரிவா பேச சொல்லியிருந்தா. ஜீவன் முக்திங்கிறத பத்தி நீ பேசுன்னு சொல்லியிருந்தா. அதுக்கு முன்னால எல்லாம் ப்ரொஃபசர்ஸ் சம்ஸ்கிருதத்துல எல்லாம் பாரங்கதாளா இருக்கிறவா தான் பேசினா. நான் ஏதோ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதே 2 புஸ்தகம் பார்க்கலாமே அந்த ஆசையினால போனேன். மைக்கில் போய் நின்னா ஒரு அக்ஷரம் ஞாபகம் வர மாட்டேங்கிறது. குருவந்தனமே ஞாபகம் வர மாட்டேங்கிறது. இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கா, பின்னால 2 பெரியவா உட்காந்துருக்கா. நான் போய் பாலபெரிவா காலில் விழுந்தேன். உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, தெரியல, குங்குமத்தை கொடுத்து போய் பேசுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் 45 நிமிஷம் பேசினது எல்லாரும் ஓஹோ நன்னா இருந்ததுன்னு சொன்னா. போய் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணேன். எல்லாருக்கும் மந்திராட்சரம் கொடுப்பா, ஒரு பழம் கொடுப்பா. எனக்கும் கொடுத்தா நான் வாங்கிட்டு போய் இரு சொன்னான். இப்படி கையை காட்டினா தங்கத்துல சின்ன பாதுகை 2 பாதுகை எடுத்து அதுல குங்குமத்தை வச்சு எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு. இதெல்லாம் அந்த குருவோடு அந்த ஒரு அருள் இருந்தா தான் வரும். நான் நினைச்சிருந்தேன் பெரியவாளை பத்தி இப்படி பேசணுமே, சங்கீதத்தை சேர்த்து எப்படி பேசுறதுன்னு நினைச்சிருந்தேன். பெரியவா ஒரு ஐடியா கொடுத்தா, இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பி அப்படி. என்ன ஸ்லோகம்னா, சங்கர விதியத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். பகவத் பாதாள் அவதாரத்துக்கு உண்டான ரகசியத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் என்னோட வாக்சுதிக்கு சொல்லிக்கிறேன். அஜானந்தர்கனபதிதான் ஆத்ம வித்யோபதேசைஹி திராதும் லோகான் பவதவசிகா தாபபாபச்யமானான் முக்த்வா மௌனம் வடவிடபினஹ மூலதோ நிசரந்தி शंभोर्मूर्ति शरदि भुवने शंकराचार्य रूपा. சங்கர வேதத்துல தட்சிணாமூர்த்தியா இருந்து மௌன வியாக்கியா பிரகடிதமா இருந்தவர்
எல்லாரும் கடதரணும் நினைச்சு மௌனத்தை விட்டு சங்கரர்னு ஒரு போர்வையை போட்டுன்னு ஊர் ஊரார் அலைஞ்சார் ஐயா. யாருன்னு கேட்டார், சம்போகோ மூர்த்திஹி சரதி புவனே. அவருக்கு என்ன அடையாளம்னார், சங்கராச்சாரிய ரூபா. அப்படி ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு எந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டதோ நம்ம பெரியவாளுக்கு 100க்கு 100% அது சரியா இருக்கும். பெரியவா வந்ததே அதுக்கு தான். வேதத்தை ஆரம்பிச்சு வேதாந்தத்தில் முடிச்சு ஞானத்தினால மோட்சத்தை அடைய வைக்கணும். தான் அடைஞ்சிருந்தா கூட எப்படி விவேக சூடாமணியில பகவத்பாதாள் சொல்றாளோ அதே மாதிரி மற்றவாளுக்கும் தனக்கு கிடைச்சது கிடைக்கணுங்கிற அந்த பரந்த நோக்கத்துல அப்படி வந்தவாவா. அப்ப ஞானத்திலேயே இருந்து ஆத்மாராமாளா இருந்தவா. அவளுக்கும் மியூசிக்குக்கும் என்ன சம்பந்தம் வரும் அப்படின்னு யோசிச்சு பாருடா அப்படிங்கிற ஐடியா கொடுத்தா. நினைச்சிருந்தேன், எதிக்கு ஒரு எதியா இருக்கிறவருக்கு சம்யமனம் இருக்கிறவருக்கு சங்கீதத்துக்கு உலகத்தில் இருக்கிற விஷயமாச்சே அப்படின்னு நினைக்கலாமோன்னா முடியாது. என்ன காரணம்? சங்கீதம் எல்லாருக்கும் சிவநாம சார் சொல்லும்போது சொன்னார், சாமவேதம் தான் அடிப்படையினார். அதில் இருக்கக்கூடிய சுரங்கள் தான் இதுலேயே இருந்துட்டு இருக்கு, வித்தியாசமே கிடையாது. அதுதான் அதுக்கு மூலம். அப்ப காந்தர்வ வேதம் அப்படின்னு சொல்றா அதுக்கு மியூசிக்கு. அப்ப அதுக்கு தொடர்பு இருக்கும் இல்லையோ. பெரியவா வந்ததே வேதத்தை அப்படியே நிலநாட்டி கொண்டு போனுங்கிறது தான் கடைசி நாள் கடைசி மூச்சு வரைக்கும் பண்ணியிருக்கா. அப்போ அந்த வேதத்தோடு ஒரு வகபேதம் தான் இந்த மியூசிக்குங்கிறதுனால கட்டாயமா அதுக்கு இதுக்கும் தொடர்பு உண்டு. ஞானியா இருந்தா கூட எப்படி இருக்கு தைத்தரிய உபநிஷத்துல சொல்றாரு, அவர் ஜீவன் முக்தியா இருந்தவர் அப்படியே அந்த ஒரு சந்தோஷத்தை காட்டும் போதே மியூசிக் தான் அது, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப அதனால ரொம்ப தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து எனக்கு வந்ததுன்னா அவர் கொடுத்தா. யாக்ஞவல்கியர் இதே தான் சொல்றார், வீணா வாதன தத்துவஜா. யாருக்கு வீணை சரியா ஸ்வரஸ்தானங்களோட வாசிக்க முடியுமோ அவளுக்கு வேற ஒரு உபாசனையும் தேவையில்லையாம். அந்த நாதோபாசனையிலேயே தியாகராஜ சுவாமி சொன்ன மாதிரி அது மோட்சத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற. பெரியவாளும் அதுதானே சொல்லிட்டு இருந்தா, எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கணும், இனி சம்சாரத்தில் மாட்டிக்கப்படாதுன்னு தானே பெரியவா எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு சொன்னது. அது இந்த மியூசிக்னால வரதோ இல்லையா. ஆக பெரியவாளுக்கு மியூசிக்குக்கும் தொடர்பு உண்டான்னு கேட்டா பெரியவாளே தான் மியூசிக்னு சொல்லி விடலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தெரியறது. பக்தி தான் நம்ம சங்கீதத்துக்கு அடிப்படைங்கிறதுனால அது ஒரு பாதையா போட்டு கொடுத்துருக்கோம் நம்ம மோட்சத்துக்கு, பக்தி மார்க்கம். இன்னும் சொல்ல போனா அத்வைதிகளை தவிர பாக்கி இருக்கிறவாள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஞானமே தேவையில்லை, பக்தியே போரும், மோட்சத்துக்கு பக்தி போரும். இன்னும் சொல்ல போனா கலிகாலத்தில் பக்தி தான் முடியும் அப்படிலாம் சொல்றதுனால பெரியவாளோட நோக்கம் என்னவோ இந்த ஜன சமுதாயம் எப்படி முன்னேறணுங்கிறதுக்கு அதுக்கு மியூசிக்குங்கிறது ரொம்ப உறுதுணையா இருக்கு அப்படிங்கிறது உனக்கு கனெக்ஷன் கிடைக்கும். 2 விஷயத்த சொல்றேன். எப்படி பெரியவாளோட அறிவை பத்தி பேசுறதுக்கு நமக்கு யோகியத்தை கிடையாது, இருந்தாலும் அதை நாம ஓஹோன்னு பாராட்டுறதுக்கு உண்டான ஒரு ரைட் நமக்கு உண்டு. ஏன்னா பெரியவாளை பத்தி நம்ம குருவை பத்தி கூட நேரே நம்ம பிரைஸ் பண்ணலாம்ங்கிறான் சாணக்கியன். யார் யார் ஸ்துதிக்கலாம் தெரியுமான்னு கேட்டான் சாணக்கியன். உங்க குருவா இருந்தாலும் சரி பெரியவாளாரும் சரி மூச்சுக்கு நேரே ஸ்துதிக்கலாம்ங்கிறான், தப்பு கிடையாது அப்படிங்கிறான். சொந்த பந்தத்துக்கெல்லாம் எப்போ ஸ்துதிக்கணும்னு கேட்டான், மறைமுகமா ஸ்துதிக்கணும், நேர பண்ணாதே, ஆனா அவா இவாட்ட சொல்ற மாதிரி பண்ணிக்கோன்னா. அது குழந்தைகளை எப்ப பண்ணோம்னா பண்ணவே பண்ணாதேன்னு விட்டான். வேலைக்காரனை எப்ப பண்ணோம்னா வேலை முடிஞ்சா விட்டு பண்ணுன்னா. முன்னாலேயே ஒன்ன மாதிரி உண்டானா சரி, ஏமாந்தவன் போருக்கு வேலை செய்யாம போடுவான். பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாக பரோக்ஷே மித்திரபாந்தவாக காரியாந்தே விருத்தியா ஸ்துத்தியாக புத்திரஸ்து ந கதாசனா அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப பெரியவாளெல்லாம் நேரே சொல்லிவிடலாம். இப்ப சார் வந்திருக்காருன்னா உங்களை மாதிரி இன்னைக்கு சங்கீதத்துல யாருக்கு தெரியும்னு சொன்னா தப்பு கிடையாது. இன்னும் ஒண்ணு, ஸ்தோத்திரம்ங்கிறது இன்னும் இல்லாத சொல்றது இல்லை. யார்கிட்ட என்ன குணம் இருக்கோ அதை சொல்றோம், அதுதான் ஸ்தோத்திரம்ங்கிறது. குணினிஷ்ட குண அபிதானம் ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். இருக்கிறத சொல்லிட்டு இருக்கோம். அதனால பெரியவாளை பத்தி சொல்றது ஸ்தோத்திரமானாலும் உண்மைதான் அது. அதனால சொல்றதுக்கு ரைட்ன்றதுனால சொல்றேன். நம்ம போய் கேஜ் பண்ற மாதிரி கிடையாது, கிட்டக்கே போக முடியாது. 2 விஷயம் சொல்றேன். ஒரு பெரிய சங்கீத வித்வான் போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணார், பாடுன்னு சொன்னார். அவர் யார்கிட்ட என்ன சரக்கு இருக்கோ அதை தானே கேட்கலாம், பெரியவாளுக்கு தான் தெரியுமே, பாடு. அவர் என்னவோ நல்லதோ பொல்லாததோ தெரியாது, நாத தனு மனுஷம்னு அந்த பாட்டை எடுத்து பாடினார். அவர் ஏன்னா சிவனை பத்தி ஆச்சு, அவளும் பரமசிவனோட அவதாரம் தானே அப்படின்னு நாத தனு மனுஷம் பாடினார். எல்லாம் கேட்டுட்டே இருந்தார். சத்யோஜாதாதி பஞ்ச வக்திரஜ அப்படின்னு இருக்கு.
சரிகம பதனி வர சப்தஸ்வரன்னு இருக்கு. இதுதான் சாகித்யத்தில் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரிகம பதனி நிஷாதாந்தியமா முடிச்சுட்டார். இவ்வளவுதான் இருக்குதுல ஸ்வரங்கள் பிரயோகம். இவ்வளவு சித்தரஞ்சினி கிரந்தத்தில் வரும்போது சத்யோஜாதாதி பஞ்சவக்திரஜான்னு இருக்கு. சத்யோஜாதம் வாமம் அகோரம்னு 5 முகங்கள்லேருந்து வந்த ஸ்வரம்ங்கும் போது எப்படி 7 வரும்? சப்தஸ்வரம் வருத. முகமோ 5, வந்திருக்கக்கூடிய ஸ்வரமோ 7. சப்தஸ்வரம் தானே இங்க இருக்கு. இருக்கிற முகம் 5 தானே, அது எப்படின்னு கேட்டா பெரியவாக்கு தெரியாம இல்லை. அதானது சங்கீத வித்வான்கள் பாட்டு மாத்திரம் பண்ணா போராதுன்னு அவரோட அபிப்பிராயம். அதனோட அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணும், அர்த்தம் மாத்திரம் தெரிஞ்சா போறாது, அது எங்க கொண்ட விடுங்கிற பாவத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு பேசுவாங்க. ஒரு 2 எக்ஸாம்பிள் இருந்து காட்டுறேன். எல்லாம் புஸ்தகத்தில் இருக்கிறது தான், தெய்வத்தின் குரல்ல இருந்து எடுத்து படிக்க போறேன். அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு பெரியவாழ்கிட்ட எனக்கோ இல்லை என்னோட பாரியாளுக்கோ பெரியவாழ்கிட்ட சங்கீதத்தை பத்தி பேசக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. வேற விதமா ஏதோ பார்த்துருக்கேன், போயிருக்கேன், ஏதோ கேட்டிருக்கா, ஏதோ உளறி இருக்கேன், அதெல்லாம் இருக்கு. ஆனா இது பேசுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைக்கல. அது அவளுக்கெல்லாம் அந்த பாக்கியம் இருக்கு. அப்ப யாருக்கு இருந்திருக்கோ அதை பேசலாமோ இல்லையோ. அதுவும் அவளோட குருநாதாளை பத்தி தான் சொல்ல போறேன். ஆரம்பிச்சாவா, ஆனா வேற நிறைய விஷயங்கள் சொன்னதுனா அதை விரிவா சொல்ல முடியல. ராமானுஜயங்காரை பத்தி தான், அறியக்கூடிய விரிவாளை பத்தி தான் வரப்போறது இல்லை. அதுவும் சுப்பிரமணிய நமஸ்தே தான் இது வந்து. அப்ப இதை பாடினார் அவர். 5 முகம்னு சொன்னேன், ஆனா 7 ஸ்வரம். சரிகம பதனி வர சப்தஸ்வரம் இருக்கே, அது எப்படி வரும்னு கேட்டா அவர் பார்த்தாரு. அவருக்கு ஒன்றும் புலனாகல, நமஸ்காரத்தை பண்ணிவிட்டா. அதுதான் நல்லது. பெரியவாள்கிட்ட போய் பொய்சின்னு இருக்கவெல்லாம் படாது. தெரிஞ்சா கூட பேசாம நமஸ்காரம்னா அவன் அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லிவிடுவா. நமக்கு லாபம் அது. நம்ம சொன்னோம்னா இவ்வளவுதான் தெரிஞ்சுட்டு இருக்கியான்னு விட்டுடுவா. அதனால அது பண்ணப்படாது. ஒரு நமஸ்காரத்தை பண்ணா அது வேற ஒன்றும் இல்லை. இந்த ஷட்ஜம் பஞ்சமும் 2 தான் பிரகிருதி ஸ்வரம், பாக்கி எல்லாம் விகிருதி அப்படின்னாரு. 2, 5, 7 ஆகி போச்சுப்போம். சாப்பா சாதானே பாடுறாங்க. அந்த ஷட்ஜமோ பஞ்சமோ மாத்திரம்தான் உங்களுக்கு பிரகிருதி ஸ்வரம். பாக்கி வந்தால் ரிஷபத்திலேருந்து ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாம் அதெல்லாம் போய் உங்களுக்கு விகிருதின்னார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த 5 முகங்கிறது விகிருதி. அத்வைத சித்தாந்தத்தில் எப்படி இருக்கு? பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டான் ஒண்ணு. அப்படி சொல்றதா இருந்தா கூட அது இல்லை இது இல்லை அது இல்லைன்னு, அதாவது ஆதேசோ நேதி நேதி தானே உபநிஷத்து சொல்றது. அது இல்லை அது இல்லை அது இல்லை, இல்லாததை போய் இப்போ இருக்கு இருக்குன்னு கல்பிச்சுன்னு நம்ம உட்கார்ந்துருக்கோம். இதுதான் அத்வைத வேதாந்தம். அதனால உண்மையா இருக்கக்கூடிய சத்தியஸ்வரூபத்துக்கு ஒரு குணமும் கிடையாது. ஆனா அது வெளியில வரும்போது பலவிதமான மாற்றத்தை கொடுக்கறதோ இல்லையோ. அதே மாதிரி பிரகிருதி ஸ்வரம் 2 தான், அது விகிருதி ஆகும்போது 5, 2, 7 ஆயிடுறது. இப்படிதான் அதுக்கு அர்த்தம் போல் இருக்கு அப்படின்னா பெரியவா நான் சொல்றேன்னு சொல்லவே மாட்டான். நம்ம வேதாந்தங்களை நீங்க பார்க்கலாம், விஷயம் தெரிஞ்சவா நான் சொல்லவே மாட்டான். அப்படி சொல்றான்னு விடுவா. ஏ வங்கலு பிராமணா அபிவதந்தின்னு சொல்லி விட்டுருவா. இப்படி சொல்லி இருக்கு. ஏன்னா நமக்கு எதுக்கு வம்பு, பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிடுவா. அது மாதிரி பெரியவா என்ன சொன்னா, ஒருவேளை இந்த 2 பிரகிருதிஸ்வரம் விகிருதி ஆகும்போது 5, 2, 7 ஆகுமோ, அப்படி இருக்கும் போது இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டா. நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்படிதான் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பெரிய ஒரு அனுபவம் அந்த பெரிய வித்வானுக்கு. அவர் எத்தனை நாளாவோ பாடிட்டு இருக்காரு. இதை நாத தன்மனிஷம்னு பாடி அப்படி இப்படி பாடிட்டு இருக்காரு. ஆனா எப்படிதான் அந்த 7க்கும் இந்த 2க்கும் சம்பந்தம்னு அவருக்கு தோணல. இங்க போய் கேட்டபோது தான் அவர் நினைச்சிருந்தார். ஆனா அந்த சமயத்துல ஸ்புரிக்காததுனால பெரியவாளே அதுக்கு விளக்கம் சொன்னா அப்படின்னு சொல்லுவா. அப்ப எந்த நுட்பமான விஷயத்த ஒரு சங்கீதத்தில் உள்ள சாஸ்திரத்தில் எப்படி இருக்கணும், ஸ்வரத்தோட பிரகிருதி என்ன, விகிருதி என்ன, பிரயோகங்கள் என்ன, எங்க எது இருக்கணும், இது ஒரு எதியானவர் எப்படி தெரிஞ்சிட்டார் அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயம் ஞானம்ங்கிறது எப்படி பெரியவாளுக்கு ஓஹோன்னு வந்துடுத்தோ, மற்றவெல்லாம் ஏக விஜான சர்வம் விஜாதம் பவதிங்கிறான். ஒன்னு தெரிஞ்சு விட்டா மிச்சமெல்லாம் தெரிஞ்சதுதான். தங்கம்னு எப்போ தெரிஞ்சதோ அப்ப தங்கத்திலிருந்து வரக்கூடிய வஸ்துக்கள் பூரா தங்கம்னு தெரியுமோ இல்லையோ. அப்படி அவளுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இதெல்லாம். இதெல்லாம் ஒன்றும் படிச்சு கிடிச்சு தெரிய வேண்டிய இல்லை. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். 2வது என்னன்னா, இப்போ ராஜமையர் சார் ஆரம்பிச்சதுதான். அது இதுல பப்ளிஷ் ஆகிருக்கு. ஏதோ எங்களுக்கு நல்ல வேலை இது கிடைச்சது எங்கிட்ட இந்த புஸ்தகம். இதை இங்க சொல்லாமல் வந்தேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது படிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் அவகாசம் கிடைச்சது எனக்கு தெரியாது. இது தெய்வத்தின் குரல்ல வந்ததுதான். இதுல அறியக்குடி பெரியவாள் கூட இன்டராக்ட் பண்ணதை பத்தி பூரா வந்திருக்கு. அது நிறைய சங்கீத நுட்பங்கள் அறியக்கூடியிட்ட பெரியவா கேட்கிறா. அப்ப அறியக்கூடியே எவ்வளவு மகா வித்வான்,
அவர்கிட்ட பெரியவா குடையறாருன்னு கேட்டா அப்ப எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க அவன் நாலேஜ். இதுதான் பெரியவாளுக்கும் மியூசிக்கும் உண்டான சம்பந்தம் என்னங்கிறதுக்கு ரொம்ப ஐடியலான ஒரு பாயிண்டா எனக்கு நினைக்கிறேன். அது உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். பெரியவா அப்ப காஷ்ட மௌனத்தில் இருக்கிற காலம். புதுக்கோட்டை பக்கத்தில் எங்கேயோ கேம்ப் போட்டிருக்கு. அப்ப யாரோ பார்க்க வந்தவா சொல்லியிருக்கா, அரியக்குடியும் இங்க இருக்கான்னு சொல்லியிருக்கா. அப்போ சரி சமிக்கையில வர சொல்லுன்னு சொல்லியிருக்கா. அது போய் உத்தரவாரதுன்னு சொன்னா அவருக்கு ஒரே சந்தோஷம். இந்த சமயத்திலையும் பெரியவா என்ன கூப்பிடுறாளேன்னு சொல்லி போனா பார்த்தா அப்ப டிஸ்கிரைப் பண்ண மாதிரி தான். ஒரு சின்ன ஜன்னல், ஏதோ ஒரு பழைய வீடு, அதில் உட்கார்ந்துருக்கா. பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். அந்த பக்கம் எல்லாம் உட்கார்றதுக்கு இடம் கிடையாது, கல் முள்ளு அப்படி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு போனோம், பார்த்துட்டு போறா. என்ன அப்படித்தான் பார்க்கணும். அப்பதான் அதுல சௌக்கியமா போனோம்னா அதுல சந்தோஷம் வராது. இப்படித்தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு உண்மையான வாழ்க்கை தெரியும். அவளுக்கு இருக்கு தெரியாம கிடையாது. போய் பார்த்தாரு, நமஸ்காரத்தை பண்ணார். அவர் நின்றுட்டு இருந்தார். அப்போ இத்தனை நேரம் ஒன்னும் சமிக்ஞை கூட பண்ணாம இருந்தவர் கட கட கடன்னு பேச ஆரம்பிச்சுட்டார். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எப்ப பேசுவா பெரியவா, யார்கிட்டயாவது பேசுவாளா அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது மட திறந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டார். இதை கேட்டதுமே அரியக்குடிக்க கண்ணில் மலமளம் தண்ணி வந்து கொடுத்து மறுபடியும் ஒரு நமஸ்காரம் பண்ணினார். அப்ப அதுக்கப்புறம் பேசுறார். நான் அப்படியே படிக்கிறேன். இதை நான் சொன்னா அதெல்லாம் சரியா வராது. பெரியவாளோட வார்த்தை பெரியவா தான் சொல்லணும். அது அப்படியே போட்டிருக்கா, அது அப்படியே படிச்சுடுறேன். எதுக்கு கூப்பிட்டேன்னா, ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே இருக்க, அதை யாராவது சுத்தமா பாடி கேட்கணும்னு ஒரு ஆசை. பெரியவாளுக்கு ஆசையா. அப்படி ஆசை கிடையாது. அது என்னன்னு நமக்கு புரிய வைக்கணுமே. இப்படி சொன்னா தானே வரும். அது அவருக்கு என்ன ஆசை இருக்கு? உன் பேரு காதுல பட்ட உடனே அந்த நினைப்பு வந்துடுத்து. சுத்தமா பாடுதுன்னா இதான் பெரியவாடு நாலேஜ் ஆஃப் அப்படி சொல்றது இல்லை, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசுறேன். சுத்தமா பேசுறதுன்னா சங்கீதமும் சுத்தமா இருக்கணும், சாகித்ய உச்சரிப்பும் சுத்தமா இருக்கணும். ரொம்ப பேர் தெலுங்கு சம்ஸ்கிருத கீர்த்தனைகள்ல வார்த்தைகளை ஏன் பாடுறான்னு கஷ்டப்படுற அளவுக்கு விரூபமாக்கிடுறா. சங்கீத அம்சத்தையும் தாளத்தையும் சாகித்ய சந்தஸையும் அனுசரித்து சில கீர்த்தனைகளில் வார்த்தைகளை ஒரு தினசா கோத்து பிரிச்சுடலாம். ஆனா சாகித்யம் எழுதி பார்க்கிற போது இப்படி ரூபம் பண்ணியிருக்கும். அதையே சங்கீதமாக அர்த்தபாவம் கலந்து சங்கீதமா பாடுறப்போ சங்கீதமா தாளமா இதுகளோடு கூட அர்த்தத்துக்கும் ஹானி இல்லாமல் எப்படி சந்தி பிரிக்கணுமோ சேர்க்கணுமோ அப்படி பாடணும். நல்ல வாக்கியகாரர்கள் கிருதிகள் இது மாதிரி சுத்தமா பதம் பிரிச்சு பாட நிச்சயமா இடம் கொடுக்கும். சிலவெல்லாம் முடியாது, அதுக்கு எடுப்பு கிடுப்பு அறுதினெல்லாம் பேசுவா. அதெல்லாம் முடியாது, முடியும். ஆனா பாடுறவாள் ரொம்ப பேர் அர்த்தத்தை கவனிக்காம சங்கீதத்தை மட்டும் கவனித்துக்கிறனால எழுத்திலே இருக்கிற பாட்டை காதிலே கேட்கிறப்போ விபரீதமாக அர்த்தம் கொடுக்கும்படியாக பண்ணிடுறான். இப்ப சுப்பிரமணிய நமஸ்தையை பாட சொல்லிட்டு ஒரு வாட்டி பாடினார் அரியக்குடி. எல்லாம் ரசிச்சு கேட்டுட்டு ஒரு வாட்டி கூட பாடுனார். இப்ப பாடும்போது நீ பிரிச்சு பிரிச்சு ஓரோ வார்த்தையா பாடு. இந்த சுப்பிரமணியாய நமஸ்தேயிலேயே ஒரு இடத்துல குருகுகாய அஜானத்வாந்த சவித்ரேன்னு வருது. அதுல சாகித்யம் இருக்கு. அத குருகுகாய அஜானத்வாந்த சவித்ரேங்கிறது எப்படி பாடுறான்னா, குருகுகாயன்னு நீட்டின்லே போய் ஒரு தனி வார்த்தை மாதிரி காட்டி ஞானத்வாந்த சவித்ரேன்னு பாடி விடுறான்னார். ஞானத்வாந்த சவித்ரேன்னா என்ன அர்த்தம் ஆயிடும்? ஞானமாக இருட்டுக்கு சூரியன். ஞானத்துக்கு எப்படி இருட்டு வரும்னு தெரியல. ஞானதமாக இருட்டுக்கு சூரியனாக இருக்கக்கூடியவர் சுப்பிரமணியன் வந்துடும். அஜானத்வாந்த சவித்ரேங்கிறத அந்த குஹாயான்னு இழுத்தா இங்க ஆ போச்சு. ஆ இல்லைன்னா எதிர்மறையான அர்த்தம் வரும். அதே மாதிரி சங்கராச்சாரியம் கிருதி இருக்க, நீ பாடுறியோ நோ எனக்கு தெரியாது. செம்மங்குடிச்சின்னு எம்எஸ் கூட பாடுறா. அதுல பரமாத்வைத ஸ்தாபன லீலம் அப்படின்னு இருக்கு சாகித்யம். விளையாட்டாகவே பரம தத்துவமான அத்வைதத்தை ஸ்தாபிச்சவர்னு அர்த்தம். பரம அத்வைத ஸ்தாபன லீலம். லீலையா விளையாட்டாவே அத்வைதங்கிறது பெரிய கடல், பெரிய சாஸ்திரம். அதை போய் ரொம்ப சிம்பிளா பெரிய ஆச்சாரியால் அப்படி அதை ஸ்தாபனம் பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கிறது ஒரு விசேஷனம்.
அப்படி சொல்லறத பரம அத்வைத ஸ்தாபன லீலம் பாடியே காட்டுறான். அந்த இடத்துல அரியக்குடி உட்கார்ந்துருக்கார், பெரியவா பாடியே காட்டுறாரு. அதை இப்படிதான் இதை பாடணும். அப்போ மியூசிக்காலஜிஸ்டுக்கு அநேகமா பாட்டு அவ்வளவு தெரியாது, மியூசிஷியன்ஸுக்கு ஓரளவுக்கு தெரியும், ரொம்ப மியூசிக்காலஜி தெரியாது. இங்க இப்போ உங்களுக்கு ரெண்டே மாத்தூரலாம். மியூசிக்காலஜி நாலேஜும் பெரியவாளோட எப்படி காட்டுறான்னு தெரியும். நீ உனக்கு தெரியலதான் நம்ம காமிக்கிறேன் பாருன்னு அதுக்கு நமூனா மாதிரி பாடி காட்டினாராங்க. பாடியே காட்டுகிறார்கள். ஆவுல அழுத்தம் கொடுத்து பதம் பிரிச்சு பாடினால்தான் சரியாக அர்த்தம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவளே அடுத்த சென்டென்ஸ்ல நான் ஏதோ காமா சோமான்னு பாடுறச்சேயே இந்த மாதிரி சங்கீதத்துக்கு ஹானி இல்லாமலும் தாளத்துக்கும் ஹானி இல்லாமலும் அதோட அர்த்தத்துக்கும் ஹானி இல்லாமலும் பாட முடியறதுன்னா வித்வான்களுக்கு பாடலாம்னு தெரியுதோ இல்லையோன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப எந்த மாதிரி இந்த பாட்டோட நுணுக்கம், பாட்டோட பர்பஸ் என்ன? பாட்டு பாடுறது ஏதோ அப்படியே காதளவு கேட்டுட்டு வீட்டுக்கு போயிறதுக்கு இல்லையாது. அதுல எத்தனை விஷயம் உள்ள நம்ம வாங்கிட்டு அதை மனனம் பண்ணி அந்த பாவத்தினால பகவத் பக்தி அந்த பக்தினால முக்தி அடையணுங்கிறதான பாட்டை வச்சிருக்கோம். அதனாலதான் நம்ம கர்நாடிக் மியூசிக்ல எந்த பாட்டும் தெய்வீகமா தான் இருக்கே தவிர வேற விஷயத்திலே கிடையாது. வேற என்னலாமோ பாடுறான், அதுல என்னலாமோ சொல்றான். அது நல்லதோ கெட்டதோ நான் சர்ச்சை பண்ணல. நம்ம கர்நாடிக் மியூசிக்ல பாட்டு பூரா பக்தி சென்டர்டு தான். எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு கடவுளோ ஏதாவது ஒரு தத்துவமும் இல்லாம நம்ம பாட்டு எதுக்கு அது வச்சிருக்கா? பாட்டை மாத்திரம் பாட்டிட்டு போறதுக்கா, கேட்டுட்டு போறதுக்கா? அதை மனனம் பண்ணி அது விஷயத்தை கிரகிச்சு அதுலயே அனுசந்தானம் பண்ணி அதனால உண்டான லாபத்தை அடைஞ்சு இந்த ஜீவன்ல என்ன ஒரு பரம புருஷார்த்தமோ அதை அடையிறதானே அந்த பாட்டு. அதனாலதான் யாக்ஞவல்கியர் சொன்னோம், பாட்டு சரியா தெரிஞ்சு அந்த எடுப்பு இவர தியாகராஜ சுவாமியே சொல்றார், மோட்சம் வருதாவது சொல்றார், இல்லை சங்கராபரணத்தில் கூட எங்க எங்க எடுக்கணும் எங்க நிக்கணும் அதே மோட்சம்ங்கிறார். மோட்சம் வேற வெளியில எல்லாம் கிடையாது, இது கரெக்டா உனக்கு இந்த சங்கீத சாஸ்திரம் படிக்க நீ பாட முடிஞ்சா அதே மோட்சங்கிறார். அதைத்தான் பெரியவா இப்படி சொல்றா. வெறுமனே பாட்டு மாத்திரம் ஏதோ காதுக்கு நல்லா இருக்கு இல்ல ஒரு தாளத்துக்கு சரியா வரும் அப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி பாடுறது கிடையாது. அதுல சாகித்யமும் வேணும், பாவமும் வேணும். பாவங்கிறது தான் பக்தி. நம்ம கர்நாடிக் மியூசிக்ல பாவங்கிறது என்ன இருக்கு? பலவிதமான பக்தி. அது எந்த பக்தி ஆனாலும் சரி, பிரகலாதம் சொன்னாலும் சரி, தியாகராஜ சுவாமி சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடிய பக்தியை மையமா கொண்டு வச்சது நம்ம மியூசிக். அப்ப அதை பாடும்போது அதை விட்டுட்டு அப்ப அது ஜீவனே இல்லாம அல்லது ஆன்மாவே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு உடம்பு மாதிரி ஆயிடுமே. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனா இதெல்லாம் சொல்லிட்டு வரார். அது சொல்லி சங்கீதத்துல துவைத அத்வைதம் முதலான எந்த பேதமும் இல்லைதான். துவைதமும் இல்லை அத்வைதமும் இல்லை நான் சொன்னேனே தவிர அப்படி துவைதம் அத்வைதம் சங்கீதம் கிடையாது. சங்கீதத்தில் சங்கீதம்தான் முக்கியம். சாகித்யம் எதை பத்தினதோ யாரை பத்தினதோ அதிலே பாடுறவா மனசை சங்கீதமே ஐக்கியப்படுத்தி விடுகிறது. அதனால் தான் நீ வைஷ்ணவன் அறியக்கூடிய சொல்றார், நீ வைஷ்ணவன் உங்ககிட்ட ஸ்ரீ சுப்பிரமணியாய ஒட்டின் இருக்கு, இல்லாட்டா நீ அதுகிட்ட ஒட்டின் இருக்க, எதுவோ ஒண்ணு. அந்த கிருதி நீ பாட கேட்டிருக்கேன். சங்கீத அம்சத்திலே நீ சுத்தம்ங்கிறதுல நான் சொல்ல வேண்டாம், சங்கீத அம்சத்துல நீ சுத்தங்க நான் சொல்ல வேண்டாம். அறியக்கூடிய சொல்ற சாகித்யத்திலும் நீ சுத்தமாக பாடுறேன்னு கவனிச்சேன். அதனால் தான் உனக்கு சொல்லி அனுப்பினேன். என் தர்பாரில் கல்லும் முள்ளும் தான், பக்கவாத்தியமும் இல்லை, தம்பூரா கூட இல்லாமல் வந்திருக்க. எத்தனை சிரமமானாலும் சகிச்சுண்டு எனக்காக கொஞ்சம் அந்த கிருதியை பாடு இப்படின்னு சொல்லி அந்த கிருதியை பாட சொன்னார். ஒரு வாட்டி பாடினார். அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப பாட்டோடு அர்த்தம் பாவம் அதுல உண்டான இந்த டெக்னிக், எடுப்பு இடுப்பு அறுதி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் டெக்னிக். அடுத்து சொல்றார் சுவாமிகள் கேட்கிறார், கிருதியின் ராகம் காம்போதி என்று சொல்றோம், புஸ்தக பேர் காம்போஜி தானே, காம்போதின்னு சொல்றோம், புஸ்தகத்துல காம்போஜி தானே போட்டிருக்கு அப்படின்னு பெரியவா கேட்கிறா. அரியக்குடி சொல்றார் ஆமா அப்படிங்கிறார். இப்ப இந்த காம்போஜின்னு எப்படி பேர் வந்தது? காம்போஜம் என்கிறது கம்போடியான்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கம்போடியா அங்கே பாரத கலாச்சாரம் ரொம்ப ஆழமாக பரவி இருக்கிறதும் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம ராமாயணம் அது இதெல்லாம் கூட அங்க இருக்கு. ஒருவேளை அந்த தேசத்திலிருந்து இறக்குமதி பண்ணிட்ட ராகம்தான் காம்போஜியோ அப்படி இல்லைன்னு சாம்பமூர்த்தி சொல்றார்.
ப்ரொஃபசர் சாம்பமூர்த்தி ஹெர்தரி பாட்னா மியூசிக்கா இருந்தாரு அவர் ரிசர்ச்சில். அப்ப காம்போஜிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப காளிதாசன் எடுக்கிறார் எக்ஸாம்பிள். காளிதாசன் மேக சந்தேசம், ரகுவம்சம்னு காவியங்கள்ல இந்த காம்போஜங்கிறது எங்க இருக்குன்னு சொன்னா, இது இன்னைக்கு ஆப்கானிஸ்தானோட பார்டர்ல ஒரு இடத்துக்கு காம்போஜம்னு பேர் இருக்கு. அதனால இந்தியாங்கிறது அப்படி இருந்திருக்கு. அங்கேந்து வந்த ராகம் தான் இந்த காம்போஜிங்கிறார். இது எந்த ரிசர்ச் ஆளால சொல்ல முடியும் கேட்கிறாங்க. எத்தனை பேரை பாடுறா படிக்கிறாள் பெரியவா, எங்க பார்த்துட்டா அதெல்லாம், எந்த புஸ்தகம் பார்த்தா சொல்றாரு? யார்கிட்ட சொல்றாரு பாருங்க, அரியகுடைய சொல்லிட்டு இருக்காரு பாரு. பின்ன ஏன் காம்போஜின்னு பேருன்னா இன்னொன்னு தோன்றது, சொல்றேன்னு சொல்லவே மாட்டா, தோன்றது. காம்போடியாவை மாத்திரம் காம்போஜின்னு சொல்லல, இந்தியாவோட வடக்க எல்லையில ஒட்டினாப்பல இருக்கிற ஒரு பிரதேசத்தையும் காம்போஜம் அப்படின்னு சொல்லியிருக்கான். யாரு? காளிதாசன். ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன். மேக சந்தேசத்திலே இந்த வழியாக போ என்று மேகத்துக்கு யக்ஷன் சொல்லிட்டு போறதை வச்சே கரெக்டாக மேப் போட்டு விடலாம். அவ்வளவு சரியா சொல்லி இருப்பார் அவர். ரகுவம்சத்திலே ரகு தேசம் தேசமாக படையெடுத்துண்டு ஜெயிச்சதை வரிசையாக சொல்லிட்டு போறச்சே சிந்து நதியை தாண்டி வடக்கே இமயமலையை ஒட்டினா போல காம்போஜத்தை சொல்லி இருக்கான். அப்ப அதனால வெளியூர்ல இருந்து நமக்கு இந்த ராகத்தோட பேரு வரல, நம்ம நாட்டில் இருந்ததுதான். அதனாலதான் அதுக்கு காம்போஜின்னு பேரு வந்திருக்கு. அநேக ராகங்கள் ஒவ்வொரு சீமையிலிருந்து வந்ததாலேயோ என்னமோ அந்த சீமையின் பேரை வச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு உதாரணம் காட்டுறாரு. இப்போ சௌராஷ்டிரம், நவரச கன்னடா, கன்னடான்னே ஒரு ராகம் இருக்கு, சிந்து பைரவி, யமுனா கல்யாணி, இப்படி எல்லாம் இருக்கோ இல்லையோ. அந்த மாதிரி காம்போஜ பிரதேச சம்பந்தமான ராகம் காம்போஜ் ராகம். அப்படி இருக்கலாமோ இல்லையோங்கிறார். இப்ப எந்த அளவுக்கு சங்கீதத்தோடு ஒரு ஆராய்ச்சி பண்ணியோ இல்ல அவளுக்கே தானாகவே ஸ்புரிக்கிறதோ என்னோ காரணம், இப்படி ஒரு கேன்வாஸ் நம்ம கர்நாடிக் மியூசிக்ல எங்கெங்க எப்படி எல்லாம் இருந்திருக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லும் போது நமக்கு எல்லாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படிதான் இவருக்கு இதெல்லாம் தெரியறது அப்படின்னு ஒரு ஆட்சி. ஒரு நமஸ்காரத்தை பண்ணலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. எப்படின்னா பகவத் பாதாள் சொன்ன மாதிரி மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு காரிகை எழுதினார் கௌடபாதர், பகவத் பாதாளோடு குருவுக்கு குரு. அதுக்கு பாஷ்யம் பகவத் பாதாள் எழுதியிருக்கார், பரமகுருவோட பாஷ்யம். இதுக்கு காரிகைக்கு எல்லாம் எழுதி முடிச்சார். கிட்டத்தட்ட 215 220 காரிகை இருக்கு. வேதாந்தத்தோட சம்மரி அது. அங்க போகும்போது சொல்றார், நான் இத்தனை நேரம் ஏதோ பாஷ்யம் எழுதியிருக்கேன், இது அவ எழுதின மாதிரி நினைச்ச மாதிரி இருக்கணுமே தெரியல, நான் என்ன வாழ்க்கை கைமாறு செய்யலாம்னாக்கா திரும்பி திரும்பி நமஸ்காரம் பண்ணலாம்னாரு. எஸ்தம் பூஜ்யாபி பூஜ்யம் பரமகுருமம் பாதபாதைர் நதோஸ்மின்னார். அது மாதிரி பெரியவாளை பத்தி நம்ம என்ன செய்யலாம்னா நமஸ்காரத்தை பண்ணி விட்டுடலாம், அவ்வளவுதான். ரொம்ப சல்லீஸான விஷயம். அதுல எல்லாம் அந்த பக்கம் போகவே முடியாது. எதை படிச்சாலும் சரி, அப்படியா சரி ஒரு நமஸ்காரத்தை பண்ண, ஏன்னா இந்த மாதிரி நமக்கு விளக்கம் கொடுத்து நமக்கும் புத்தியில ஏறுற மாதிரி பண்றாளே அப்படின்னு சொல்லி விடணுமே தவிர எப்படின்னு நம்ம அதை ஆலோசனையே பண்ண முடியாது. ரிசர்ச் பண்றவா என்ன சொல்றான்னா, காம்போதி மோகனம் மாதிரி சில ராகங்கள் தேசம் பூராவுமே ரொம்ப ஆதிகாலத்திலிருந்தே இருக்கு. அப்புறம் அதுக்கு நன்னா மெருகேத்தினவா எந்த சீமைக்காரர்களோ அதன் பேரை ராகத்தோட சேர்த்து விட்டாங்கிறார். அந்தந்த ஊர்ல இருந்து வரும்போது மைசூர் பாகு மாதிரி தான், கிட்டத்தட்ட மைசூர்ல பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், இங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோமே, அது மாதிரி அந்த சீமையாளர்கள் அதோட சேர்த்திக்கிறாங்கிற எந்த ஒரு சாதுரியமான ஒரு விளக்கம் பாருங்க. இல்லாட்டா அதெல்லாம் எப்படி அந்த பேர் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கேதாரம்ங்கிறது இமயமலையில் இருக்கிற கஷேத்திரம். கௌளை என்கிறது கௌட தேசம், பெங்கால். கேதார்நாத் என்கிறது கேதாரம் ராகம் இருக்கு, கௌளைன்னு ராகம் இருக்கு. ரெண்டையும் சேர்த்து கேதார கௌளைன்னு இருக்கு. இந்த 3 ராகமும் பிராச்சீனமான தட்சிணத்திலே இருந்து அல்லது வெளியில இருந்து வடக்கே இருந்து வந்திருக்கு. இமயமலை, கீழ்கொடி, பெங்கால்ல இந்த பேர்கள் ரொம்ப சுலபமாக கையாளப்படுகிறது. இதுகளை ஸ்பெஷலைஸ் பண்ணினவா ஒருத்தரோ பல பேரோ அந்த சீமைகளிலே இருந்து இங்கே வந்திருக்கலாம், அல்லது அங்கே இருந்தே நமக்கு இதை சொல்லி இருக்கலாம்.
அப்புறம் ஒன்னு கேட்கிறார் அரியக்குடிட்ட, உனக்கு பண்ண ஆராய்ச்சியில பரிச்சயம் உண்டான்னு கேட்டார். தமிழுக்கு வராருப்பா. ஏன்னா ராகத்துக்கும் பண்ணுக்கும் தானே இப்ப கம்பாரிசன் நிறைய. அது அந்த பழைய பெயர்கள் இருக்கு, இதே ராகத்துக்கு அங்க பண் பெயர் இருக்குன்னு தானே இப்போ ரிசர்ச். அதை கேட்கிறார், உனக்கு பண்ண ஆராய்ச்சியில பரிச்சயம் உண்டா அப்படி கேட்கிறார். என்ன பதில் சொல்ல முடியும்? பெரியவா கேள்வி கேட்டா உண்டு தான் சொல்ல முடியும், சொல்ல முடியாது. அவ்வளவாக இல்லைன்னு விட்டார். ரொம்ப சாமர்த்தியமா அறியக்கூடிய ஆர்குமெண்ட் அது. என்னன்னா ஏதோ அப்படித்தானே சொல்ல முடியும் வாழ்க்கைனா, அவ்வளவாக இல்லை. திருப்பாவைக்கு ராகம் போட்டிருக்கே, ஆனா தேவாரம் மாதிரி திவ்ய பிரபந்தங்களிலே பண் பேர் கொடுக்கவும் இல்லை. பாசுரம் சேவிக்கிறவா சங்கீதமா பாடுறதும் இல்லையே. திவ்ய பிரபந்தத்தை பிராமணாலே சொல்றதாலே வேதம் மாதிரியாக ஒரு தினசா அதை ஏத்தல் இறக்கல் பிராசத்தோட சொல்றதுதானே ஏற்பட்டிருக்கிறது. நீ உன் மனோபாவப்படி மனோதர்மப்படி திருப்பாவைக்கு ராகம் போட்டிருக்கியாக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அவர். அதுவே தான் ஸ்டாண்டர்டாக மற்ற வித்வான்களும் ஒத்துண்டு பாடுற மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சங்கீதத்துக்கும் இப்போ சங்கராபரணம், பைரவி, நீலாம்பரி எல்லாம் சொல்ற ராகங்கள் வேறே பேர்ல இன்னின்ன பண்ணா இருந்தது, அப்படியே தொடர்ந்து பாடிண்டு வரான்னு ரிசர்ச் பண்ணி நிச்சயம் பண்ணியிருக்கா. இதுல சௌராஷ்டிரம், கேதார கவுளை இருக்கு, காம்போஜியும் இருக்கு, எதுகுல காம்போஜி கூட இருக்கு. காம்போஜிக்கு தக்கேஷினோ என்னமோ பண்ணல, என்னமோங்கிறார். தக்கேஷி தான் பேரு, தக்கேஷியோ என்னமோ அப்படின்னு சொல்லுவா அப்படிங்கிறார். காம்போஜி மேளராகம் இல்லை அப்படித்தானே கேட்கிறார். அரியக்குடி சொல்றார், இல்ல ஹரிகாம்போஜி தான் மேளம், காம்போஜி ஜென்யம் தான் அப்படிங்கிறார். ஆனா ஹரிகாம்போஜியை விட ஃபேமஸ் ஆயிடுதோ இல்லையா, அப்பாவை விட பிள்ளை ஒசத்தியா இருக்கிறா போல அப்படின்னு சொல்லி சில ஜென்ய ராகங்கள் ஜனகராகத்தை விட பிரபலமாக இருக்கா இல்லையா. அதுக்கு அவர் சொல்றார், பைரவியும் பெரியவா சொல்ற மாதிரி தான், அது நடபைரவி ஜென்யம். இப்ப இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் காட்டினேன்னா, இது நிறைய சி சுப்பிரமணியத்துக்கு நிறைய மீனிங் கொடுத்திருக்கார். ஒரு 10-20 பக்கத்துக்கு இருக்குது. ஓரோ பதத்தையும் பாட சொல்லி இதுக்கு என்ன மீனிங், எப்படி பாடுறா, எப்படி பாடணும், ஏன் எப்படி பாடணும், என்ன கேட்டா வாக்கியகாரால் என்ன ஐடியால பண்ணியிருக்காளோ அதை விட்டுட்டு பாடணும்னா என்ன ஆகும், வெறும் பாடி தான் இருக்குமே, வெறும் சோல் இருக்காது. ஆன்மா இல்லாம உடம்பு மாதிரி ஆயிடும். சரீரம் ஆன்மா இருக்கணும் இல்லையா, அதுதான் பாட்டுல என்ன ஆன்மாங்கிறது பக்தி இருக்கு, அந்த பாவம் இருக்கணும். அந்த பக்தி பாவங்கிறதா ஒரு மெத்தட் மோட்சத்துக்கு உண்டான உபாயம். இதை அடிச்சு சொல்றதுனால மியூசிக்ங்கிறது சர்வ சாதாரண பெரியவாளுக்கும் தெரியும். போ மியூசிக்ங்கிறது ஏதோ பெரிய ஒரு விஷயமாக நாம நினைச்சா கூட பெரியவாளை பார்க்கிற அளவுல ரொம்ப சிம்பிளான உபாயமா எடுத்துட்டார். அதுதான் உண்மை கூட. அதனால எப்படி இதெல்லாம் பாடுறங்கிறது எடுத்து சொன்னதுனால நான் ஏதோ 2 எக்ஸாம்பிள் எடுத்து காட்டலாம்னு வந்தேன். என்ன நமக்கு நேரடியாக பெரியவாள் கூட இந்த மியூசிக்கை பத்தி பேசுறதுக்கோ இல்லை அவள்கிட்ட ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கோ நமக்கு ஒன்றும் சந்தர்ப்பம் வரல, பாக்கியம் வரல. அது சங்கீத வித்வான்களுக்கு தான் இருந்திருக்கு. அதனால நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம், இப்போ இவளையும் ஏதாவது கொஞ்சம் என்னையும் சேர்த்தி போட்டுறா இல்லையா ப்ரோக்ராம்னு அண்ணா விட்டு வந்து சொன்னேன். துர்கா பஞ்சரத்னம்னு பெரியவா பண்ணியிருக்கா. ஒரு 5 ஸ்லோகம். பஞ்சரத்னம்னா பஞ்சரத்னம் தான், எல்லாம் உபனிஷத்து வாக்கியத்தை வச்சே பண்ணுது. எப்படி பகவத் பாதாள் வேத பாதஸ்தவன் பண்ணியிருக்காளோ 3 லைன் பகவத் பாதாளோட சாகித்யமா இருக்கும், 1 லைன் வேதத்தில் ஒரு போர்ஷன் இருக்கும். பெரியவா அதே என்ன அதே தானே, ஆதிசங்கர பகவத் பாதம் தானே பெரியவாளும், ஒன்னும் வித்தியாசம் இல்லையே. நமக்காக வேண்டி இப்ப அவதாரம், அவ்வளவுதான். அவ அன்னைக்கு ஒரு காலத்துக்கு அவதாரம். அதே மாதிரி இன்னைக்கு துர்கா பஞ்சரத்னம் பண்ணியிருக்கா. அந்த ஒரு 5 பாட்டை